श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलंशनिजतातरस्मृतपूर्यपादाम्बिजप्रणयनं तदवात्मन्त्रं श्रीमन्त्रसिंहगुरुविजयप्राप्तबोधं श्रीदेवनाथमातुकुनाढ्यमीडे अङ्गुल्या निर्दिशन्तः किमपि तद्वाचकांशैः प्रयुक्तैः बालान् व्युत्पादयन्ति क्रमभव मिलितज्ञापकत्वं विदन्तः सङ्घातास्ते पदानां विदधति च मिथं धियं क्वापि सिद्धे विशिष्टे कर्तव्ये क्वापि चेति क्वचिदिह नियति शब्दशक्तेर्न कल्प्या. இந்த ஸ்லோகத்துல நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த அங்குலி நிர்தேசம்ன்றது ஆபிமுக்கிய சம்பாதனார்த்தம் தவிர்த்து அது வேற ஒன்றும், அது வேற ஒரு பிரயோஜனம் அது கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னோம்னா, இந்த அங்குலி நிர்தேசம்ன்றது அந்தந்த அர்த்தத்தை உபதேசம் பண்றதுக்காக வந்ததுன்னு இவன் தெரிஞ்சுக்கிறான், குழந்தை தெரிஞ்சுக்கிறான். அங்குலி நிர்தேசமானது இந்த அர்த்தத்தை உபதேசம் பண்றதுக்காகத்தான் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம முன்னாடி சொன்னோம். இந்த இடத்துல உத்தமர் சுவாமி கொஞ்சம் அபூர்வமாக சாதிக்கிறார். என்னன்னா, எதுக்கு இந்த பால சிக்ஷணம்னு ஆரம்பிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யக்காரர்? பாலாஹா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ஏன் அப்படின்னார், என்னன்னா பதங்களுக்கெல்லாம் அன்பிதாபிதாயகத்துவம் சொல்லணும். பதங்களுக்கெல்லாம் அன்பிதாபிதானம் சொல்லணும். அப்போ ஒவ்வொரு பதமும் இந்தந்த அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு காண்பிக்கிறாருன்னா அன்பிதாபிதானம் அப்படி கிடைக்கும். மாதான்ற பதத்துக்கு அம்மா அர்த்தம் அப்படின்னு போதிக்கிறதுக்காகத்தான் இருக்கு. அப்படின்னா இது அன்பிதாபிதானம் இல்லை. அன்பிதாபிதானம்னா மொத்தத்தையும் சேர்த்து போதிக்கிறது, அப்படி இல்லை. இப்போ அதனால என்னன்னா, நம்ம சித்தாந்தத்துல அன்பிதாபிதானமானது இஷ்டமா இருக்கு. ஒரு பதத்திலேருந்து அம்பா தாத்தா அப்படின்ற ஒரு பதத்தினால அன்பிதாபிதானம் வரவே வராது. இப்போ சித்தாந்தத்துக்கு விரோதம் ஒரு விஷயம் இல்ல. அம்பான்ற சப்தத்தை சொல்றாங்க, எதிர அர்த்தம் இருக்கு, மாதா எதிர இருக்கா. இவா ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு சாகச்சரியம், இது ரெண்டு பேருக்கும் உள்ள சாகச்சரியம், ரெண்டு பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள சாகச்சரியம். இந்த சாகச்சரியத்தினால் என்ன தெரிகிறது? அம்பான்ற சப்தத்தை சொன்னால் மாதான்ற அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க அம்பான்ற சப்தத்தை சொன்னா மாதான்ற அர்த்தத்தை ஸ்மரிச்சுக்கணும். எப்படி ஸ்மரிச்சுக்க முடியும் அப்படின்னா, பாரு, அம்பான்னு இங்க இருக்கு, அம்பான்னு சப்தத்தை சொல்றோம், எதிர இருக்கிறது யாரு? ஒரு వ్యక్తి, எதிர ஒரு వ్యక్తి. இப்ப ரெண்டு பேருக்கு சாகச்சரியம் இருக்கிறதுனால அம்பான்ற சப்தத்தை சொன்னா மாதாக்கு தான் ஸ்மரணம் வருது இல்லையா? அம்பான்னு சொல்றான், எதிர ஒரு மாடு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரெண்டுத்துக்கும் பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாகச்சரியம் இல்லை. அப்போ அம்பான்ற சப்தத்துக்கு மாடு அர்த்தம் சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படி இல்லையே. அம்பான்ற சப்தத்தை சொல்லும் பொழுது எதிர இருக்கிற ஒரு அம்பான்ற சப்தத்தை சொல்லும் பொழுது எதிர ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஹலோ,
அடியேன் சொல்ல சுவாமி. யாரு? அடியேன் சாதிக்க சுவாமி. இருக்கேன் சுவாமி. அடியேன் ரொம்ப சந்தோஷம். என்னிலிருந்து அப்படியே ரொம்ப சந்தோஷம் சுவாமி. திருக்கோலூர் சுவாமி கூட சொன்னார். அப்படியா? அவசியம் வரேன். அவசியம் சுவாமி. அவசியம் வர சுவாமி. ரொம்ப சந்தோஷம். அனுப்புறேன் சுவாமி. அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ அதுக்காக தான் பண்ற அப்படின்னா, இப்போ சிக்ஷணம்னா என்ன? இது ரெண்டுத்துக்கும் சாகச்சரியம் இருக்கிறதுனால சப்தத்தை கொண்டு அர்த்தத்தை ஸ்மரிக்கணும். இதுதான் சிக்ஷணம். அப்படின்னா சிக்ஷணத்தினால சப்தார்த்த சம்பந்தமானது நிச்சயிக்கப்படுறதுன்னு பாஷைக்காரர். சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தமானது நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு பாஷைக்காரர் சாய்ச்சார். நீர்னு சொல்றார், ரெண்டுத்துக்கும் சாகச்சரியம் இருக்கிறதுனால சப்தத்தினால அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது என்றார். பாஷ்யக்காரர் என்ன சாய்ச்சிருக்கார்? சப்தங்களுக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை நிச்சயம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் சிக்ஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இன்னொரு விஷயம், இப்போ காமானயன்னு சொல்றான். காரியமா இருக்கிற அர்த்தத்துல இவனுக்கு விற்பத்தி வருது, சக்தி கிரகம் வருது. புத்திரஸ்தே ஜாதகான்னு சொல்றான். சித்தமான விஷயத்துல விற்பத்தி வருது. என்ன அப்படி இருக்கும் பொழுது இந்த சிக்ஷணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அம்பா தாத்தா மாத்துலான்னு வந்து புத்திரனுக்கு சிக்ஷணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்காக அங்குல்யா நிர்திஷந்தான்னு சாதிக்கிறார். என்ன தாற்பயம்னா, பிராபாகரால் என்ன சொன்னா, சப்தத்திலேருந்து அர்த்தத்துக்கு போதம் வருது. சப்தத்திலேருந்து அர்த்தத்துக்கு வர போதம் இருக்க, அது விவகாரத்தினால்தான் வரும். அந்த விவகாரமும் காரியார்த்தமான விவகாரம் இருக்கணும். காரியார்த்தமான விவகாரம்னா அர்த்தம், இவன் சொல்றான், அவன் செய்யறான், இதெல்லாம் பார்த்துதான் சாப்த போதம் வருமே தவிர்த்து, வெறும சப்தத்திலேருந்து அர்த்த போதம் வரணும்னா சித்தமான வஸ்துக்கு போதம் வரவே வராது. இது பிராபாகரால் சொன்னான். இது இது தப்பு. என்ன இது? ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன சப்தத்திலேருந்து அர்த்தத்துக்கு போதம் வரணும்னா காரியமான அர்த்தத்துக்கு தான் போதம் வரும்னு பிரபாகரால் சொன்னான். அதுக்கு சுவாமி சாதிக்கிறார், ஒருத்தன் வந்து பிரபுத்தனா இருக்கான், அவனுக்கு இப்படி சொல்லலாம். பால்யத்துல சப்தார்த்த ஞானம் எல்லாருக்கும் வருதா இல்லையா? இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம், நமக்கு ஒரு சப்தத்துக்கு அர்த்த ஞானம் வரணும்னா, சப்தத்திலேருந்து அர்த்த ஞானம் வரணும்னா விவகாரத்தினால்தான் வரும். காரியார்த்த விவகாரத்தினால்தான் வரும். காரியத்துக்காக பண்ணக்கூடிய விவகாரத்திலேருந்து தான் நமக்கு நமக்கு சப்தத்திலேருந்து அர்த்த ஞானம் வரும். ஆனால் ஆனால் பால்யத்துல
ஒரு பிரபுத்தி இல்லாத சமயத்துல, ஒரு பெரிய முதிர்ச்சி இல்லாத சமயத்துல, சப்தத்திலேருந்து அர்த்த ஞானம் எல்லாருக்கும் வருதா இல்லையா? எல்லாருக்கும் வருது. அது அங்க கேள்வி. அங்க சிக்ஷணம் பண்றா. அது அர்த்த ஸ்மரணத்த உண்டு பண்றதுக்காக சிக்ஷணமா? இல்லாட்டா இந்த சப்தமானது போதகம்னு ஞாபனம் பண்றதுக்காக சிக்ஷணமான்னு கேட்டா. இப்ப கவனிங்கோ, ஒரு சப்தம் இருக்கு. இந்த சப்தத்த கேட்டா ஒரு அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது. அத சிக்ஷிக்கிறாளா பெரியவாள்லாம்? இல்ல, இல்ல. இந்த சப்தமானது இந்த அர்த்தத்தை போதிக்கிறது. அதான் சம்பந்தம். போதகத்துவம்னு சம்பந்தம். அத சிக்ஷிக்கிறாளா? ரொம்ப அழகான விஷயம். ஸ்பஷ்டமா ஒரு சப்தத்த கேட்டா, ஒரு சப்தத்த சொன்னா, கேட்டா, ஒரு அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது. இத சிக்ஷிக்கிறாளா? இல்ல. இந்த சப்தத்த கேட்டா, இந்த சப்தமானது இந்த அர்த்தத்தை போதிக்கும். இந்த சப்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் தான் சம்பந்தம் அப்படின்னு போதிக்கிறாளா? அப்படின்னு அடியன் சம்பந்தம் தெரியாம ஸ்மரணம் எப்படி வரும் அடியன்? அத வரேன். ஸ்மரணமும் வருது. என்ன? அந்த ஸ்மரணத்து இந்த சப்தத்தினால இந்த அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருதுன்னு போதிக்கிறாங்களா? இல்ல, இல்ல. இந்த சப்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் போத்திய போதக பாவம் இருக்கு அப்படின்னு போதிக்கிறாளா? அப்படின்னு கேட்டா, ஸ்மரணம் இருக்கு பாருங்க. ஸ்மரணம் ஸ்மரணத்துக்காக சிக்ஷணம் கிடையாது. இந்த சப்தத்தை கேட்டா இந்த அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது அப்படின்னு சிக்ஷிக்கலைவா. ஏன்னா அப்படி சொன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? சிக்ஷகன் என்ன பண்ணுவான்? அம்பா அப்படின்னு சப்தத்தை சொல்றான். அம்பான்ற சப்தத்தை சொல்லி மாதா தான் மாதாக்கு ஸ்மரணம் வரணும் நிர்பந்தம் இல்லை. சிக்ஷகன் என்ன பண்ணுவான்? என்ன, தனக்கு அபிமதமா இருக்கிற ஏதோ ஒரு அர்த்தத்தோட கூட சாகச்சரியத்தை கல்பிச்சிடுவான். நான் உதாரணம் சொல்றேன். இப்போ சில குடும்பங்கள்ல பசங்க அம்மான்னு பாட்டியை கூப்பிடுவா. அம்மான்னு பாட்டியை கூப்பிடுவா. ஏன்னா அவ கிரகத்துல அப்பாவுடைய தங்கைகள் தம்பிகள் யாராவது இருப்பா. அவ என்ன பண்ணுவா, அவ அம்மாவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருப்பா. இந்த அவளுடைய அண்ணனுடைய குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணும்? சித்தப்பா அத்தை அவள்லாம் அவளை அம்மான்னு கூப்பிடுறதுனால இவாளும் அம்மான்னு கூப்பிட்டு இருப்பா. சரி, அம்மாவை என்ன பண்ணுவான்னு கேட்டா, இவாள்லாம் அம்மாவை மன்னின்னு கூப்பிடுறாள் இல்லையா, பசங்களும் அம்மாவை மன்னின்னு தான் கூப்பிடுவா. அந்த மாதிரி எனக்கு குடும்பம் தெரியும். என்ன, அம்மாவை மன்னின்னு கூப்பிடுவா, பாட்டிய அம்மான்னு கூப்பிடுவா. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவளுடைய சங்கேதம் அது. அவ கிரகத்துல சங்கேதம். இப்ப என்எஸ்ஆர் சுவாமி ஆத்துல என்எஸ்ஆர் சுவாமிய அவ பொண்ணுகள்லாம் முத்தண்ணான்னு கூப்பிடுவா. அப்பான்னு கூப்பிட மாட்டா, முத்தண்ணான்னு கூப்பிடுவா. ஏன்னா அந்த சுவாமியுடைய தங்கைகள்லாம் இருந்தா, அவள்லாம் முத்தண்ணான்னு கூட்டா, இவளும் முத்தண்ணான்னு கூப்பிட்டுருப்பா. இவன சப்தத்திலேருந்து அர்த்தத்துக்கு ஸ்மரணத்தை சிக்ஷிக்கணும்னா இவன் இஷ்டப்படி சிக்ஷிக்கலாம். இஷ்டப்படி சிக்ஷிக்கலாம் இல்லையா? வியவஸ்தையே இல்லாத போயிடும். இவாத்துல அம்மாவை மன்னின்னு கூப்பிடுறா, இன்னொரு ஆத்துல அம்மாவை அக்கான்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன வியவஸ்தை இருக்கு? வியவஸ்தைன்றது என்னது? அம்பான்ற சப்தத்துக்கு அம்மாதான் அர்த்தம். வியவஸ்தை இருக்கு. அதுக்காக என்னன்னா, அம்பா சப்தத்தினால மாதா தான் போதிக்கப்படணும். தாத்தான்ற சப்தத்தினால பிதா தான் போதிக்கப்படணும். சாகச்சரியம் அப்படிப்பட்ட சாகச்சரியத்தை எடுத்துட்டு சிக்ஷிக்கணும். என்ன வந்து அங்கேயும் சாகச்சரியம் இருக்கும் இல்லையோ?
இப்ப நம்ம இஷ்டப்படி சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாகச்சரியம்ன்றது நம்ம இஷ்டப்படி கல்பிக்கலாம் இல்லையா? இஷ்டப்படி கல்பிக்கலாம். ஒரே போனாவே இருக்கு. హలో చెప్పండి సార్. రెడీగా ఉన్నాయా? ఓకే, నేను పంపిస్తాను. இப்போ இப்போ சம்பந்தத்தை அவதாரணம் பண்ணணும். சம்பந்தத்தை அவதாரணம் பண்ணணும்னா அம்பா சப்தத்துக்குத்தான் மாதான்ற அர்த்தத்தோட சம்பந்தம் இருக்கு, வேற சப்தத்துக்கு கிடையாது அப்படின்னு சம்பந்தத்தை அவதாரணம் பண்ணணும். இப்ப பாருங்களேன், சாகச்சரியம் இருக்கும் இல்லையா, அம்பான்ற சப்தத்துக்கு அவனவன் இஷ்டப்பிரகாரம் அம்பான்ற சப்தத்தை சொன்ன உடனே ஏதோ ஒரு அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது. அம்பான்ற சப்தத்தை சொன்ன உடனே ஏதோ ஒரு அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது. புரியுதா? அம்பான்ற சப்தத்தை சொன்ன உடனே ஏதோ ஒரு அர்த்தத்துக்கு ஸ்மரணம் வருது. அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாமா? இல்ல, அம்பான்ற சப்தத்தை சொன்ன உடனே அம்பாக்கு தான் அம்பா அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா சாகச்சரியம் ரெண்டுத்துக்கும் இருக்கு. அம்பான சப்தத்தை கேட்கறான், எதிர அம்பா இருக்கா இல்லட்டா இன்னொருத்தர் கூட இருக்கா. அப்ப சொன்னேன், பாட்டி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் சாகச்சரியம் இருக்கலாம். ஆனா வியவஸ்தை என்ன? அம்பான்ற சப்தத்துக்கு மாதான்ற வஸ்துவோட இருக்கிற சாகச்சரியம் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு அம்பா சப்தத்துக்கு மாத்ருபோதகத்துவம் தான் இது அப்படின்னு சிக்ஷிக்கிறது, அப்படின்னு சிக்ஷணம். இத யார் பண்ண முடியும் அப்படின்னா தத்துவவித்தா இருக்கவா பண்ணுவா. தத்துவத்தை தெரியப்படுத்துறவா என்ன பண்ணுவா? அப்படித்தானே பண்ணுவா. அப்படிதான் பண்ணுவா. அதுக்காகத்தான் இந்த சிக்ஷணம் வந்திருக்கா. என்ன அப்போ அதாவது பிராபாகரன் என்ன சொன்னா, முதல்ல காரியமான அர்த்தத்துலதான் வியுற்பத்தி, காரியமான அர்த்தத்தை தான் சப்தம் போதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவ சொல்றா. அது தப்பு. சித்தமான வஸ்துவையும் சப்தம் போதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் கேட்டா என்ன சம்பந்தம்னா சயோகம் சமவாயம் எல்லாம் ஒண்ணு இருக்காதனால போதகத்துவம் அப்படின்ற சம்பந்தத்தை தான் இங்க வச்சுக்கணும். அப்போ சம்பந்தம் தான் அபியாசம் பண்ண வைக்கிறான். சம்பந்தத்தை தான் இவன் புரிய வைக்கிறான். சம்பந்தத்தை தான் இவன் புரிய வைக்கிறான். இங்க கிரமபவ மிலித ஞாபகத்துவம் விதந்தகான்னர். மிலித ஞாபகத்துவம்னா அன்விதாபிதாயகத்துவம். அது கிரமபவம்னா முதல்ல சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கும் இல்லையா, அந்த சம்பந்தத்தை அந்த சம்பந்தத்தை போதிச்சு அதுக்கப்புறம் அன்வய பராமர்சம் பண்ணி அன்வித போதம் வருதுன்றது இருக்கு பாருங்க. இது அபிகிதான்வயவாதம். அபிகிதான்வயவாதம். இங்க கிரமபவ மிலித ஞாபகத்துவம் விதந்தகான்ற ஸ்ரீசூக்தி இருக்க, இது மிலித ஞாபகத்துவம்னா அன்விதாபிதானம். அது கிரமபவம்னு சொன்னதுனால அபிகிதான்வயவாதத்தை ஒத்துண்டா மாதிரி ஆறுது. அன்விதாபிதானம்னா எந்த சாப்த போதமும் அன்விதாபிதானம் தான். அது முதல்லயே வருதா அப்புறம் வருதான்னு கேள்வி. கிரமபவன்னு சொன்னதுனால முதல்ல இந்த சாகச்சரியத்தினால இந்த சப்தத்துக்கும் இந்த அர்த்தத்துக்கும் சாகச்சரியம் இருக்கிறதுனால அதை கொண்டு இந்த சப்தமானது இந்த அர்த்தத்தை போதிக்கிறது, இந்த அர்த்தத்தை ஸ்மரணம் பண்ணுகிறதுன்னு சிக்ஷிக்கிறார்.
அப்படின்னு சிக்ஷிக்கிறார். அதுக்கப்புறம் அப்புறம் விசிஷ்ட போதம் வருது. அதுக்கப்புறம் விசிஷ்ட போதம் வருது அப்படின்னு வச்சுக்கணும். அப்படின்னு வச்சுட்டோம்னால் என்ன, அபிகிதான்வயவாதமும் இங்க வந்து விடுறது. அபிகிதான்வயவாதமும் இங்க வந்து விடுறது. அன்விதாபிதானவாதம் தான் சொல்லணும்னு ஒரு ஆக்ரகம் நமக்கு இருந்தா, ரெண்டுமே சுவாமிக்கு திருவள்ளம். அந்த அன்விதாபிதானம் தான் சொல்லணும்னு எண்ணம் இருந்ததுன்னா, இப்போ கிரமபவ விலித ஞாபகத்துவம் விதந்தகனா என்ன சொன்னா, அந்த அன்விதாபிதாயகத்துவம் இருக்கும் இல்லையோ, அது கிரமபவம். அதை தெரிஞ்சின்றவா என்ன பண்றா, அதுக்கு அனுகுணமாக சப்தார்த்த சம்பந்தத்தை முதல்ல போதிக்கிறா. சப்தார்த்த சம்பந்தத்தை முதல்ல போதிக்கிறா அப்படின்னு வச்சுக்கணும். இந்த இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை வச்சுக்கணும். இதுல அன்விதாபிதானமும் பாஷ்யக்காருக்கு இஷ்டம், அபிகிதான்வய வாதமும் இஷ்டம். தத்துவமுக்த அகலாபத்த சுவாமி தச்ச நாதிக்ஷிபாமகான்னு சொன்னார். அபிகிதான்வய வாதத்தை நாங்க வந்து நிராகரணம் பண்ணல அப்படின்னு சுவாமி சாதிச்சார். சம்சாரே நாதி சித்தே முகுர் அனுபவத்தः சஞ்சிதாக சம்ஸ்கிரியாக ஸ்யுः சம்ஸ்காரோத்போதகாश्च ஸ்வயம் உபநிபதந்தி அப்ரகம்பியாத் பிரவாஹாத் தத்தஜாதீய பேத கிரகண சமுச்சிதா விருத்தயஸ்தன்னிதானாः தத்வத் ஸ்யாத் சிக்ஷகாதி வியவஹிருதிஷு சிசோஹோ ஐதமர்த்தியாதி போதः. வந்து சரி, சிசு இருக்க குழந்தை குழந்தை இது இந்த அர்த்தத்தை தான் சொல்றது எப்படி தெரியும்? என்ன, இப்போ தாத்தான்னு சப்தம் இருக்கு, என்ன தாத்தான்னு சப்தம் இருக்கு. என்ன பண்ண, வந்து அங்குலி நிர்தேசம் இருக்கும் இல்லையா, அங்குலி நிர்தேசம் பண்ணி தாத்தான்னு ஒரு சப்தத்தை சொல்றான். இந்த தாத்தான்னு சப்தத்துக்கு அங்குலி நிர்தேசம் தான் அர்த்தம். தாத்தா அப்படின்னு சப்தத்துக்கு கை காட்டுறதுன்னு அர்த்தம். அப்படின்னு கூட வச்சுக்கலாமே, அப்படி கூட வச்சுக்கலாமே. என்ன, தாத்தான்ற சப்தத்துக்கு பிதாதான் அர்த்தம் எப்படி சொல்ல முடியும்? இப்படி கை காட்டுறதுனால ஓ தாத்தான்னா கை காட்டணும்னு அர்த்தம், அப்படியே அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்ற. இந்த சப்தமானது, தாத்தான்ற சப்தமானது தாத்த என்ற அர்த்தத்தை கொண்டது. ஏன்னா தாத்த நிர்தேச பூர்வகம் ஆப்தை பிரயுஜ்யமானத்வாத், தாத்த அந்த அப்பாவை நிர்தேசம் பண்ணி பிரயோகம் பண்றான். அதனால அங்குலி நிர்தேசமே தாத்தான்ற சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. தாத்தான்ற சப்தமானது தாத்த பிதான்ற அர்த்தத்தை கொண்டது. ஏன்னா அங்குலி நிர்தேச பூர்வகம், அங்குலி நிர்தேச பூர்வகம் ஆப்தர்கள்லாம் இந்த ஆப்தர்கள்லாம் பிரயோகம் பண்றான். என்னன்னா அங்குலி நிர்தேசம்னா அந்த அர்த்தத்துல அங்குலி நிர்தேசம் பண்றான். ஏன்னா இங்க பாரு, இந்த அங்குலி நிர்தேசம்ன்றது சமானமா இருக்கு. தாத்தான்னு சொல்லிட்டு அங்குலி நிர்தேசம் பண்றான், மாதான்னு சொல்லிட்டு அங்குலி நிர்தேசம் பண்றான். எல்லா சப்தத்துக்கும் அங்குலி நிர்தேசம் தான் அர்த்தமா? எல்லா சப்தத்துக்கும் அங்குலி நிர்தேசம் அர்த்தமா இருக்க முடியாது. அதனால அந்தந்த அர்த்தத்துல அங்குலி நிர்தேசம் பண்ணி பிரயோகம் பண்றாள் ஆப்தாளா இருக்கவா அப்படின்னார். சம்சாரே அநாதி சித்தே முகுர் அனுபவத்தா சஞ்சிதாக சம்ஸ்கிரியா ஸ்யூர். சம்சாரம்ன்றது அநாதி சித்தமா இருக்கு, திரும்பி திரும்பி அனுபவிக்கிறான். அவனுக்கு என்ன ஆகும்னா சம்ஸ்காரங்கள்லாம் சஞ்சிதமாக போயிடும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்போ வேதாத்தியனம் பண்றார் ஒருத்தர், வேதாத்தியனம் பண்ணிட்டு விட்டுறார். அப்படி இல்லாமல் வேதாத்தியனம் பண்ணிட்டு மாசத்துல 2-3 பாராயணம் பண்றார், வரிசையா நிறைய பாராயணம் பண்றார். பாராயணம் பண்ண சம்ஸ்காரங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. சம்ஸ்காரங்கள் சஞ்சிதமா போறது, நிறைய போயிடுறது. சம்ஸ்கார உத்போதகாஷ்ச
சரி சுவாமி, சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் எப்படி உத்புத்தமாறுது? தூண்டப்படணும். சம்ஸ்காரங்கள் தூண்டப்பட்டாதான் இந்த ஞாபகம் வரும். ஸ்மரணம் வரும். ஸ்வயம் உபனி ஸ்வயம் உபனிபதந்தி. தானாகவே வரும். அப்ரகம்பியாத் பிரவாகாத். தடுக்க முடியாத பிரவாகம் இருக்கு. இல்லையா? இப்ப நமக்கு நம்ம படிச்ச விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் ஸ்மரிக்கிறோம். சம்ஸ்காரங்கள் இருக்கு. அதுக்கு உத்போதகம் இருந்தா தானே வரும். உத்போதகம் இல்லன்னா எப்படி ஸ்மரணம் வரும் எனக்கு? வராதே! வராது. அது தானே வரும் சுவாமி உத்போதகங்கள் அப்டின்னார். தத்தஜாதீய பேத கிரகண சமுச்சிதா. தத்தஜாதீய பேத கிரகண சமுச்சிதாக விருத்தயः தன்னிதானாக. என்ன சொல்றார்? தத்தஜாதீய பேத கிரகண சமுச்சிதாக விருத்தயः தன்னிதானாக. என்னன்னா, அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேல கேட்கிறார். சரி, சதுஷாதிஷ்ட சிந்தாத்யாக ஸ்மிருதி பீஜஸ்ய போதகான்னு ஸ்ருத பிரகாசிகள் எடுத்திருக்கார். ஒரு சதுருஷமான வஸ்துவை பார்க்கறான். உடனே சம்ஸ்காரம் உத்புத்தமாயிடுறது. அதிர்ஷ்டத்தினால வரும். சிந்தையினால வரும். சிந்தையினால வரும்னா, சில பேர் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மரிக்கணும்னா ஒரு சிந்தனை பண்ணிட்டே இருப்பா. அடுத்த கோட்டி என்ன, அடுத்த கோட்டி என்ன சிந்தனை பண்ணுவா. அப்படியாவது வரணும். அப்படின்னா இங்க என்னன்னு கேட்டா, இங்க என்ன தன்னிதானாக அந்த விருத்தயக விருத்தயகன ஸ்மரணங்கள் தன்னிதானாக அப்படின்னார். அதை காரணமாக கொண்டது அப்படின்னார். எதை காரணமாக கொண்டது? இந்த தப்த ஜாதீய பேத கிரகண சமுச்சிதாக. அதாவது இந்த முன்னாடி பதார்த்தங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு சஜாத்தியமான பதார்த்தங்களை பார்க்கிறோம். தத்த ஜாத்திய பேதன விசேஷம். இது தத்த ஜாத்திய விசேஷங்களை கிரகிக்கிறதுக்கு சமுச்சிதமான விருத்தய ஸ்மிருதிகள் வருது அப்படின்னார். இப்போ பாருங்களேன், இப்போ இவன் என்ன பண்றான்? பால் சாப்பிடணும்னு நினைக்கிறான். க்ஷீரத்தை கிரகிக்கணும்னு நினைக்கிறான். க்ஷீரத்தை கிரகிக்கணும்னு நினைக்கும் பொழுது முன்னாடி க்ஷீர சம்ஸ்காரம் இருக்கா இல்லையா? அந்த சம்ஸ்காரமானது உத்புத்தமானது. உடனே அந்த க்ஷீரத்தை ஸ்மரிக்கிறான். ஸ்மரிச்ச உடனே இந்த க்ஷீரம் சாப்பிடுறது இருக்க, அது ஒரு ஆனந்த ஹேத்து, இல்லாட்டா பிரீத்தி ஹேத்து, இல்லாட்டா சுக ஹேத்து அப்படின்னு அதையும் ஸ்மரிக்கிறான். உடனே அந்த க்ஷீரத்தை எடுத்துக்கிறான். க்ஷீரத்தை எடுத்துட்டால் அப்போ இது கிரகிக்க வேண்டியதுதான், இது கிரகிக்க வேண்டியது அப்படின்னு எடுத்து, அதாவது இந்த மாதிரி தத்த ஜாத்தீய பேத கிரகண சமுச்சிதாக விருத்தய, அதாவது சாஜாத்திய கிரகணத்துக்கு தேவையான சமுச்சிதான சாஜாத்திய கிரகணத்துக்கு தேவையான ஸ்மரணம் வருது. இப்போ முதல்ல க்ஷீரத்தை பார்த்தான், யாரோ கொடுத்தா, க்ஷீரத்தை பார்த்தான், சாப்பிட்டான், அது ஆனந்த ஹேத்துவா இருந்தது. அது அவன் எல்லாத்தையும் முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுட்டான். மனசுல இருக்கு, சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தினால என்ன வருதுன்னா தன்னிதானாக, அந்த சம்ஸ்கார நிதானகா, சம்ஸ்கார காரணகமாக என்ன வருதுன்னா சமுச்சிதாக விருத்தய, சமுச்சிதமான
ஸ்மரணங்கள் வருது. சமுச்சிதம்னா அனுகுணமான. எதுக்கு அனுகுணம்னா தத்த ஜாதிய பேத கிரகண சமுச்சிதா. அதே மாதிரி இருக்கிற க்ஷீராதிகளை கிரகிக்கிறதுக்கு ஸ்மரணம் வேணும் இல்லையா? இல்லாட்டா அதே மாதிரி க்ஷீரத்தை வச்சிருந்தா கூட சாப்பிட மாட்டான். இது என்னதுன்னு கேட்பான். இது என்னது, சாப்பிடலாமா, எதுக்கு அப்படின்னு கேட்பான் இல்லையா? அதெல்லாம் சம்ஸ்காரம் இருந்ததுன்னா, உத்புத்தமான சம்ஸ்காரம் இருந்ததுன்னா, சஜாத்தியமான சஜாத்தியமாய் இருக்கிற க்ஷீராதிகளை கிரகிப்பான். தத்வத் அதே மாதிரி சிக்ஷகாதி வியவஹிருதிஷு சிசோஹ ஐதமர்த்தியாதி போத. அதே மாதிரி அதே மாதிரி அதே அதே மாதிரி இங்க வந்து ஆப்தர்கள் இருக்காங்க இல்லையா? ஆப்தர்கள் வந்து இந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்றா. இந்த அர்த்தத்துல இந்த அர்த்தத்தை நிர்தேசம் செய்து ஆப்தர்கள் பிரயோகம் பண்ணுவதால் இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கிறார். யாரு? குழந்தைகள். எப்படின்னா இந்த அர்த்தத்தை மாதானா ஏதோ ஒரு மாதான்னு பேர் சொல்றோம், பேரே வேண்டாம், ஒரு வியக்தி, அந்த வியக்தியை நிர்தேசம் பண்ணி ஆப்தர்கள் பிரயோகம் பண்றாலும் இல்லையா? பிரயோகம் பண்றதுனால என்ன பண்றதுன்னா பிரயோகம் பண்றதுனால இவனுக்கு இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு தெரியறதான். இது கேட்ட சுவாமி, நீர் சொன்ன திருஷ்டாந்தம் என்ன? க்ஷீராதி திருஷ்டாந்தத்துல முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டான், சம்ஸ்காரம் இருக்கு. இப்போ சஜாத்தியமான க்ஷீரத்துல ஸ்மரணம் வருது அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அதே மாதிரி குழந்தைக்கு வரத்துக்கு என்ன பிரசக்தி இருக்குன்னா பூர்வ ஜென்மத்திலேயே இருக்கு. பூர்வ ஜென்மத்துல குழந்தை இதெல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையோ? பூர்வ ஜென்மத்துல குழந்தையா இருந்து பெரியவரா இருந்து அம்பா தாத்தா மாத்தோல பிரயோகம் பண்ணிருக்கோம் இல்லையோ? அதை ஸ்மரிச்சுண்டு அந்த ஸ்மரணத்தை கொண்டு இப்போ அனுமானம் பண்றான். அந்த ஸ்மரணத்தை பண்ணிட்டு அந்த ஸ்மரணத்தை கொண்டு இப்ப அனுமானம் பண்றான். பூர்வ ஜென்மத்தில் சித்தமா இருக்கிற ஸ்மரணத்தை கொண்டு என்ன, அதாவது பூர்வ ஜென்மத்துல என்ன இருக்கு? வியாப்தியை கிரகிச்சிருக்கான். வியாப்தி ஆப்தர்களா இருக்கவா எந்த அர்த்தத்தை நிர்தேசம் பண்ணி சொல்றாளோ அந்த சப்தத்துக்கு அது அர்த்தம் அப்படின்னு வியாப்திய பூர்வ ஜென்மத்திலேயே கிரகிச்சு வச்சிருக்கான். அதை இப்ப ஸ்மரிக்கிறான். ஸ்மரிச்சு ஓஹோ இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு அனுமானம் பண்றான் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சம்சாரே நாதி சித்தே முகுர் அனுபவத்த சஞ்சிதாக சம்ஸ்கிரியா ஸ்யு சம்ஸ்கார உத்போதகாச்ச ஸ்வயம் உபனிபதந்தி அப்பிரகம்பியாத் பிரவாகாத். இதெல்லாம் சாமானியத்தா நியமங்களை சாதிக்கிறார். எப்படி ஸ்மரணம் வருதுன்னு தத்த ஜாதீய பேத கிரகண சமுச்சிதாக விற்த்தையா தன்னிதானாக, இது க்ஷீராதி விஷயங்கள்ல. தத்வத்து அதே மாதிரி சியாத் சிக்ஷகாதி வியவஹிருதிஷு, சிக்ஷகர்களோ வேற மாத்துலனோ யாரோ இருப்பாளோ இல்லையோ, அவளுடைய விவகாரங்களில் சிசோஹோ சிசுக்கு ஐதமர்த்தியாதி போத, இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்ற போதமானது வருகிறது அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சரி, அப்புறம் நாளைக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஸ்லோகம் தான் ஆச்சு. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த பங்கி படிச்சு சொன்னதுனால கொஞ்சம் இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இந்த அம்பா தாத்த மாதுலாதி சப்தம் அந்த பாஷ்யத்துல இருக்கும் இல்லையா, அது ஆபாதத்தாக பார்க்குறவாளுக்கு அந்த பங்கிக்கு அர்த்தம் தெரிஞ்சு போகிறது. அதில் பிராபாகர மதத்தை கொஞ்சம் பரிசீலனம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாஸ்திராந்தர பரிச்சயம் பண்ணோம்னா இது என்ன சொல்ல வர்றார், இதுல என்ன காரியே வியுற்பத்தின்னு சொன்னார் பூர்வபக்ஷி. அதை கண்டனம் பண்ணணும் அப்படின்னால் இது எந்த அம்சத்துல உபயோகப்படுறது? அம்பா தாத்தா மாத்துலாதி சப்த பிரயோகம் அப்படின்னு கேள்வி வரும். என்ன
அதுக்காக ஆதி சித்தத்துல வர்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த அம்பா தாத்த நிர்தேசம் அவன் நிர்தேசம் வந்து ஆபிமுக்கியத்துக்காக. அந்த அம்பான்ற சப்தத்துக்கு அந்த அந்த கையில காட்டுறதே அர்த்தம் சொல்லாம அது முடியாது. அப்படி காண்பிக்கிறது தான். என்னன்னா அம்பான்னு காண்பிக்கிறான், மாத்தான்னு தாத்தான்னு கூட காண்பிக்கிறானே. அது வந்து இவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கை காட்டுறானே தவிர்த்து, அம்பான்ற சப்தத்திலேருந்து இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம், இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம்னு அவன் போதகத்துவத்தை காண்பிக்கிறதுக்காகத்தான் இது வருது. இது சாரம். என்ன இந்த ரீதியில பார்த்துக்கணும். சரி, பார்க்கலாம். கவிதா இருக்கு. கல்யாணோட சாலை